ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது முக்கியமான கிரக பெயர்ச்சியான குரு பகவான் வருகிற மே மாதம் 26ஆம் தேதி வாக்கிய பஞ்சாகப்படியும் திருக்கணிதப்படி ஜூன் 2ஆம் தேதி அவரோட உச்ச வீடான கடக ராசியில் பெயர்ச்சி அடைகிறாருங்க. மிதுன ராசியிலிருந்து குரு பகவான் 12 வருடங்களுக்கு பிறகு உச்சம் பெறும் குரு, அவருக்கு கால புருஷ தத்துவப்படி 4ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய குரு கடக ராசியில் இடம்பெறும் பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் சிறப்பான யோக காலமாகவும் பொற்காலமாகவும் இருக்க போகுதுங்க. ஏன்னா குரு பகவான் பாத்தீங்கன்னா முழு சுபர் கிரகங்க. இவர் அனைவருக்குமே, அனைத்து கிரகங்களுக்குமே பாத்தீங்கன்னா அனைத்து ராசிக்காரர்களுக்குமே நல்ல பலன்களையும் நல்ல ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கையையும், அதாவது அதிர்ஷ்டம், படிப்பு, தனம், யோகம், கல்யாணம், முக்கியமா வீடு, இந்த மாதிரி நிறைய சுபபோகங்களையும், கல்வி, முக்கியமா உயர்கல்வி, இந்த மாதிரி யோகியத்தை எல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு குரு பகவான். அதனாலதான் பாத்தீங்கன்னா கால புருஷ தத்துவப்படி குரு பகவானுக்கு 9ஆம் இடத்தை கொடுத்திருக்காங்க. 9ஆம் இடம் என்றது பாக்கியஸ்தானம், அனைத்து பாக்கியங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு கொண்டவர் குரு பகவான். இந்த குரு பகவான் 4ஆம் இடத்தில் கடக ராசியில் உச்சம் பெறும்போது முக்கியமா சில பலன்களை எல்லா ராசிக்குமே கொடுக்க போறாங்க. என்னன்னா 4ஆம் இடம் என்றது ஒரு சுகஸ்தானம், அனைத்து சுகங்களையும் கொடுக்கக்கூடிய இடத்துல குரு பகவான் வரும் பொழுது முக்கியமா வீடு, வண்டி வாகனங்கள், கல்யாணம், திருமணம், உயர்கல்வி, பட்டப்படிப்பு என அனைத்து சகல வசதிகள், அதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு வாழ்க்கையை வெற்றிகரமாகவும் ஒரு சந்தோஷமாகவும் அதிகமாக வெற்றிகளை பெறக்கூடிய அமைப்பு இந்த 4ஆம் இடத்துல தான் இருக்கு. அதுக்கு தேவையான அனைத்து கட்டங்களையும் அனைத்து நடவடிக்கைகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு குரு பகவானுக்கு உண்டு. அவர் இருக்கிற இடத்தை மட்டும் இல்லாமல் அவருக்கு 5, 7, 9ஆம் பார்வை என்ற 3 முக்கியமான பார்வைகள் இருக்கு. அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா அவர் நின்ற இடத்திலிருந்து ஒவ்வொரு ராசிக்கும் இந்த இடத்தை அவர் பார்க்கும்போது அதனோட பலன்களையும் அவர் கொடுக்க போறாரு. அதன் அடிப்படையில் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே சில சில யோகங்கள், பாக்கியங்கள் கிடைக்க பெறுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பயிற்சி ஒரு முக்கியமான குரு பயிற்சியா இருக்கும். ஏன்னா உச்ச குரு, பலம் பொருந்திய குரு, அனைத்து ராசிகளுக்கும் அனைத்து வளங்களும் கிடைக்க பெறுவீர்கள். ஒரு ராசியாக பார்ப்போம். மிதுன ராசி நேயர்களே, புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த குரு பகவான் உங்களுக்கு 7க்கு அதிபதி, பாதகாதிபதியாக இருந்தாலும் உச்ச குரு, அதாவது குரு பகவான் கடக ராசியில் உச்சம் பெற்று 12 வருடங்களுக்கு அப்புறம் பெயர்ச்சி அடையும் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு சிறப்பு மிக்க காலமாக இருக்க போகுதுங்க. ஏன்னா மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்தில் தனம், வாக்கு, குடும்பம் என அந்த இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும்போது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தனவரவு அதிகமா இருக்குங்க, பணப்பழக்கம் அதிகமா இருக்கு. ஏன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு விளையாட்டுத்தனமாகவே இருப்பாங்க. எதுலையுமே ஒரு சீரியஸ்னஸ், ஒரு கான்சென்ட்ரேஷனே இருக்காது. சரி பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம்ன்ற மாதிரி ஓடிக்கொண்டிருந்த நீங்கள் இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பொறுப்பு வந்துருச்சுன்னே சொல்லலாங்க. ஏன்னா இந்த 2ஆம் இடத்தில் குரு பகவான் பலம் புரிந்து இருக்கும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அதிகமான பொறுப்புகள், வாய்ப்புகள் காத்துக்கிட்டதுன்னே சொல்லலாங்க. உங்களை வீடு தேடி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கதவை தட்ட போதுன்னே சொல்லலாங்க. ஏன்னா 2ஆம் இடம் என்றது உங்களுக்கு தனவரவு, கையில காசு புழங்கிட்டே இருக்குங்க. இந்த காலகட்டம் குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் பெயர்ச்சி அடைந்ததுக்கு அப்புறம் பாருங்க, உங்களுக்கு தனவரவு, பொருளாதாரம் எங்க எதுல நீங்க கால வச்சாலும் உங்களுக்கு பொருளாதார வசதி அதிகரிக்கும், பணவரவு அதிகரிக்கும். ஏதாவது ஒரு முயற்சி பண்ணாலும் அதுல ஒரு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்க காலகட்டமாக மிதுன ராசிக்கு இது கண்டிப்பாக நடத்தி கொடுத்துருவார் குரு பகவான். அது மட்டும் இல்லாமல் புதிய புதிய தொழில் ஆரம்பிக்கிறது, புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது, அனைத்து வசதிகளும் கிடைக்க பெறுவீர்கள். குரு பகவான் அவர் நின்ற இடத்தினோட பலன் இல்லாமல் அவருக்கு 3 பார்வைகள் இருக்குங்க. 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. மிதுன ராசிக்கு 5ஆம் பார்வையா உங்களோட 6ஆம் இடத்தை பார்க்கும்போது திடீர் அதிர்ஷ்டம், பொருளாதார வசதி எல்லாம் காத்துக்கிட்டதுன்னே சொல்லாங்க. எதிரிகள் விலகுவார்கள், மறைமுக எதிரிகள் எல்லாம் உங்களை விட்டு விலகுவார்கள். முக்கியமா வேலை வாய்ப்புகள், புதிய வேலை வாய்ப்புகள் கிடைத்துக்கிற வாய்ப்புகள் இருக்கு. அரசு சார்ந்த வேலை, முக்கியமாக கவர்மெண்ட் வேலை, அரசு சார்ந்த வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்குன்னா அதுக்கு இந்த வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்க பெறுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் புதிய வேலை தொழிலாம் ஆரம்பிச்சு கொடுத்து அதுக்கு பொருளாதார வசதியை மேம்படுத்தி கொடுத்துருவார்.
முக்கியமா 7ஆம் பார்வை 8ஆம் இடத்தை பார்க்கும்போது திடீர் அதிர்ஷ்டம், பணவரவு, வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டு போய் செட்டில் ஆகுறது, நீண்ட தூர பிரயாணங்கள்ல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆதாயம் கிடைக்கிறது. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல இன்வெஸ்ட் பண்ணணும், ஆன்லைன் ட்ரேடிங், ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி துறையிலலாம் நீங்க வந்து ஜொலிக்கணும்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சிறப்பு மிக்க காலகட்டமாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம், பணவரவு, நீங்க எதிர்பாராத சொத்துக்கள்லாம் உங்களுக்கு வர்றது, இன்சூரன்ஸ் அமௌண்ட். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டிருப்பீங்க, அதை அப்படியே மறந்துருப்பீங்க. அதனோட மெச்சூரிட்டி அமௌண்ட், அதனோட அதாவது முதிர்வு தொகைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது வரதுக்கான அமைப்பு. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா டெபாசிட் எல்லாம் போட்டு அப்படியே வச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அந்த டெபாசிட்ஸ் அமௌண்ட், பேங்க்ல போட்ட டெபாசிட்ஸ் அமௌண்ட்லாம் வந்து முதிர்வடைந்து ஒரு பெரிய தொகை வரதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். உங்க அப்பாவின் சொத்துக்கள்லாம் வந்து உங்களுக்கு தேடி வரும். அப்பாவின் டெபாசிட்ஸ், அப்பாவிட முதலீடுகள்லாம் உங்களை தேடி வரும். ஸோ இந்த அமைப்புகள்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மனைவி வழி சொத்துக்கள், உங்க மனைவி மூலியமா உங்களுக்கு வந்து பொருளாதார வசதி ஏற்படுறது. உங்க மனைவியே வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்க, ஒரு வேலைக்கு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, ஒரு பிசினஸ் ரன் பண்றாங்கன்னா அதன் மூலயமா உங்களுக்கு பிசினஸ் ரெட்டிப்பா உண்டாக்குறது. ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடத்தி கொடுத்துருவார் குரு பகவான். இப்போ மேரேஜுக்கான வாழ்க்கை உங்களுக்கு கதவு திறக்குதுன்னே சொல்லுவாங்க. நீண்ட காலமாக திருமணத்திற்காக காத்திருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் 2ஆம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் உச்சம் பெறும்போது உங்களுக்கு திருமண வாழ்க்கை கைகூடும், காதல் கல்யாணம் கைகூடும். அதுவும் இல்லாம பெற்றோரின் சம்மதத்தோட கல்யாணம் அமையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கும். இப்ப யாரெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 4 வருஷமா 5 வருஷமா கல்யாணம் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, 4 வருஷமா 5 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களோட பெற்றோரின் ஆதரவோடு திருமண வாய்ப்புகள் கைகூடும், குழந்தை பாக்கியம் உண்டாகும். நீண்ட நாளா குழந்தை வந்து கிடைக்கணும்ன்ற மாதிரி வேண்டிக்கிட்டு இருக்கீங்க, இல்ல மருத்துவ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்தில் குரு பகவான் குழந்தை செல்வங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ மிதுன ராசிக்கு இந்த 2ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சம் பெறும்போது அனைத்து யோகங்களும் பாக்கியங்களும் கிடைக்க பெறுவீர்கள். முக்கியமா திருமணம் கைகூடும், காதல் கைகூடும், குழந்தை பாக்கியம் சேரும், வேலையில ஒரு திருப்பம் ஏற்படும், தொழில்ல ஒரு நிறைய வளர்ச்சி ஏற்படும், குடும்பம் அதாவது மனைவி வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பெரிய பொருளாதார வசதி எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவார். மனைவி மூலயமா உங்களுக்கு வந்து தொழில் வர்றது, லாபம் உண்டாகிறது, அதன் மூலயமா வந்து 2 3 சொத்துக்கள் வாங்குறது, கார் வாங்குற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்திடுவார் குரு பகவான். ஏன்னா 2ஆம் இடத்தில் உச்சம் பெறும்போது உங்க வாக்கு செல்வாக்காகும், உங்க வாக்குக்கு மரியாதை உண்டாகும், வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு பதவி உயர்வு, பொருளாதார வசதி, தொழில்ல வந்து ஒரு பெரிய முன்னேற்றம் எல்லாம் கொடுக்க பெறுவோம். அரசியல்ல இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு பேரு, பதவி, புகழெல்லாம் கிடைக்க பெறுவீர்கள். கவர்மெண்ட் ஜாப், அரசு துறையில இருக்கிறவங்கலாம் வந்து நல்ல ஒரு பதவி உயர்வு பெற்று சிறப்பு மிக்க ஒரு உச்சக்கட்ட நிலைமைக்கு போவீங்கள். ஸோ மிதுன ராசிக்கு இந்த குரு பயிற்சி 2ஆம் இடத்தில் பலம் புரிந்து இருக்கும்போது உங்களுக்கு காதல், கல்யாணம், திருமணம், குழந்தை, முக்கியமா வேலையில தொழில இருக்கிறவங்கலாம் ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை உண்டு பண்ணிடுவார். இந்த குரு பயிற்சி மிதுன ராசிக்கு ஒரு ஜாக்பாட்டாக சொல்லலாங்க. 90% உங்களுக்கு சக்சஸ் தாங்க. வாழ்க வளமுடன். வணக்கம்.